எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ரவை வச்சு பூரி செய்ய போகிறேன். இப்போ அந்த பூரி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், மெலிசான ரவை. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு வாட்டி கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு. அவ்வளோதான். எல்லாம் நல்லா அப்படி உருட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் அப்படி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம நல்லா அப்படி உருட்டிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நான் உருட்டியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அவ்வளோதான், நம்முடைய ரவை பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.